அனைவரும் 8 மாகாணத்திலிருந்தும் அதே போல் 19 மாவட்டங்களிலிருந்தும் இங்கே வருகை தந்திருந்தாலும் தமிழர், சிங்களவர்கள், முஸ்லிம்கள், கலைஞர்கள் இப்படி யாராக இருந்தாலும் நாங்கள் அனைவரும் ஒரு தாய் மக்களாக ஒரே ரத்தம் கொண்டவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அரசியல்வாதிக்கு எங்களை பிளவுபடுத்தி எங்களை பிரித்து பார்ப்பதுதான் மிகவும் மகிழ்ச்சி. அவ்வாறான அரசியல்வாதிகளுக்கு கடந்த காலங்களில் நாங்கள் பாடம் போட்டியது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒன்று அறகலையர், மற்றது விவசாயிகளுக்கு எதிராக மேற்கொண்ட தீர்மானங்களை எதிர்த்து விவசாயிகள் நடத்திய போராட்டங்கள். இதெல்லாம் விவசாயிகளுக்கு, அரசியல்வாதிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் சிறந்த பாடங்களை கற்பித்து வந்திருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு தெரியும், இவ்வாறு நாங்கள் வடகிழக்கு, மேற்கு, வடமேல் மாகாணம் என்று ஒவ்வொரு பிரதேசங்களில் உள்ள மக்களுமாக நாங்கள் ஒன்று திரள்வதற்கான காரணம் எங்களுக்கு இருக்கின்ற சவால்களும் பிரச்சனைகளும் ஒரே மாதிரியாக இருக்கின்றது. மண்ணழிப்பாக இருக்கலாம், காடழிப்பாக இருக்கலாம், மண் அகழ்வாக இருக்கலாம். இவ்வாறான பல பிரச்சனைகள் நாங்கள் அனைவரும் ஒன்றாக முகப்படுகின்றோம். எனவே இவ்வாறான பிரச்சனைகளுக்கு அரசியல்வாதி எங்களை எவ்வாறு பிரித்து வைக்க நினைத்தாலும் அல்ல, நாங்கள் எல்லாம் ஒரே பிரச்சனைக்கு முகம் கொடுக்கின்றவர்களாக நாங்கள் ஒன்றாக இருக்க போகின்றோம் என்ற செய்தியை தான் இந்த தொழிலாளர் தினத்தில், உழைப்பாளர் தினத்தில் நாங்கள் ஆட்சியாளர்களுக்கு சொல்வது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் சொல்கின்ற ஒரு விடயம் இதுதான். நாங்கள் ஆட்சியாளர்களை பல்வேறு சந்தர்ப்பங்களில் பலவிதமாக நாங்கள் எதிர்த்து அவர்களுக்கு பாடம் புகற்றி மாற்றத்துக்காக, சிஸ்டம் சேஞ்ச் எனும் காரணத்துக்காக அல்லது சமூக மாற்றத்திற்காக இன்னொரு அரசாங்கத்தை நாங்கள் அனைவரும் சேர்ந்து நியமித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் காலப்போக்கில் மீண்டும் அவர்களுடைய அதிகாரத்தை கையை எடுத்து அவர்கள் பழைய அரசாங்கம் போல் செயல்பட்டால் அவர்களுக்கும் இதுதான் கதி என்பதை நாங்கள் நினைவுக்கு வருவதற்கும் இந்த செய்தியை சொல்வதற்குமான ஒரு நாளாகத்தான் நாங்கள் இங்கு இருக்கின்றோம். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு தெரியும், பல பிரச்சனைகள் காரணமாக நீங்கள் முகம் கொடுத்து பல சவால்களை சந்திக்கின்றீர்கள். சோலா மின் உற்பத்தி நிலையங்களாக இருக்கலாம். இது நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. சோலா உற்பத்தி நாட்டுக்கு ஒரு மிகவும் சிறந்த ஒரு திட்டமாக இருக்கலாம். ஆனால் சோலா பொருத்துவதற்காக அவர்கள் பயன்படுத்துவது இந்த காடை அழித்துதான், அல்லது மக்கள் மிகவும் பயன்படுத்துகின்ற நிலங்களையும் மேய்ச்சல் நிலங்களையும் அல்லது குளங்களையும் இதற்காக பயன்படுத்துவதுதான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. எனவே இவ்வாறான விடயங்களில் கவனமாக செயற்படுமாறு எச்சரிப்பதும் இந்த மே தினத்தின் இன்னொரு எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு யாராக இருந்தாலும் நாங்கள் விவசாயிகளாக எங்களுடைய பலத்தை காட்ட நாங்கள் முன்வருவோம். விவசாயிகளுக்கு எதிராக எங்களுடைய வயல் நிலங்களாக இருக்கட்டும், மேய்ச்சல் நிலங்களாக இருக்கட்டும், முக்கியமாக விதைகள் சார்ந்த உரிமைகளாக இருக்கட்டும், நீருக்குள்ள உரிமையாக இருக்கட்டும், எங்களுடைய நச்சுத்தன்மையற்ற உணவு உற்பத்திக்கு உணவுக்கான உரிமைகளாக இருக்கட்டும், இந்த அனைத்து உரிமைகளிலும் கை வைக்காதே என்ற எச்சரிப்பை இங்கு கொடுப்பதற்காகவும் நாங்கள் ஒன்று கூடியிருப்போம் என்றதை எங்களுடைய சுதேஷ் கமகே தோழர் உங்களுக்கு முன் நினைவு கூறி சென்றிருந்தார். எனவே அவருக்கு எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். සුරේෂ්ලාගේ කතාව උතුරේ කතාවට උදෙවි කතාවක්. උතුරේ සේම දකුණේදී සිය අයිතිවාසිකම් බුදුරා ගනිද්දී, සිය වටිනාකම් බුදුරා ගනිද්දී ඊට දේව සරන් කිරීම අද උතුරත් දකුණත් එකසේ යාවෙන මොහොතක්. ගොවි මැයි දිනේදී 2005 වසරේදී 2025 වසරේදී මන්නාර විදිසක් හම්බෙනවා. අපි දන්නවා සිය ජීවිත කාලය පුරාවට වාමාංශික දේශපාලනයේ වෙනුවෙන් වාමාංශික දේශපාලන ක්‍රියාදාරයන් වෙනුවෙන් එකතු වීම සහිතවහන් කළ එකතු වීම ලියවූ මොහොතවල් තිබෙනවා. ඒ මොහොත වෙනුවෙන් අපට තව දිගු ගමනක් යෑමට තිබෙනවා. මේ එහි ආරම්භක මොහොත. அடுத்ததாக மன்னார் மாவட்டத்துக்கே உரிய மீனவர்கள் எங்களுடைய மிகப்பெரிய சொத்து. கடற்போரில் பல விதத்திலும் எங்களுடைய நாட்டை வலுமாக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த மீனவர்கள் மிகவும் சிறந்த உழைப்பார்கள். ஆனாலும் கூட மீனவர்களாக
மீனவ சமூகத்துக்குள்ள பிரச்சனைகளை எடுத்து கூறுவதற்காக நாங்கள் அடுத்ததாக அழைப்பது மீனவ மக்களுக்கு இருக்கக்கூடிய சவால்களையும் தாக்கங்களையும் என்ற தலைப்பில் மன்னார் ஒன்றிணைந்த மீனவ சங்கத்தின் செயலாளராக இருக்கும் ஹாலன் தோழர் அவர்களை அழைக்கின்றோம். වාමාංශික දේශපාලනය වෙනුවෙන් ශ්‍රමය දහදිය දුන්නු වාමාංශික දේශපාලනය වෙනුවෙන් සිය කැමැත්ත ජීවිතයට බද්ධ කරගත් සහෝදරේ මේ දිවේ ගොවිතැන වෙනුවෙන් ගොවිතැන කේන්ද්‍රීය වෙනස් කිරීම වෙනුවෙන් දායක වෙමින් ඉන්නවා. ඒ අතීතය මතක් කිරීමේ උවමනාව ඇතුව අපි මේ ගොවි වෛදිනයේදී ඒ වෙනුවෙන් වැඩ කිරීම ආරම්භ කරනවා. මේ මන්නාරම් කියන්නේ කේන්ද්‍රීයව ගොවිතැන වගේම දීවර කර්මාන්තයටත් ළඟ සම්බන්ධකම් ඇති තැනක්. දීවර කර්මාන්තයේ අයිතිවාසිකම් මුදා ගැනීමෙන් දීවර කර්මාන්තයේ සම්පත් මුදා ගැනීමෙන් මන්නාරමේ දීවර කර්මාන්තයේ කේන්ද්‍ර වාචකයේ කතාව කියන්නට දීවර සංගම් ලේකම් සහෝදරයන් ආරාධනා කරනවා මේ සභාව ආමන්ත්‍රණය කරන්නට. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற மக்கள் ஒன்றிய திட்ட வரை அமைப்பினருக்கு நான் இந்த வேளையில் நன்றி கூறிக்கொள்கின்றேன். குறிப்பாக இந்த நிகழ்வை பல மாவட்டங்களிலிருந்தும் பல மாகாணத்திலிருந்தும் மக்களை ஒன்று திரட்டி இதை மன்னார் மாவட்டத்தில் நடத்த வேண்டும் என்ற அந்த குறிக்கோளுடன் பாதியை கடந்து மீதியை எதிர்பார்த்த மக்களாக இங்கு ஒன்று திரண்டிருக்கின்ற பல சமூகத்தைச் சேர்ந்த பல மதங்களை பல இனங்களை பல மொழிகளை பேசக்கூடிய மக்களை ஒன்று திரட்டிய இந்த அமைப்பு உண்மையில் பாராட்டத்தக்கது. குறிப்பாக සියලුම දෙනාට ශාන්තිය හා සෞම්‍යයක් වේවා. විශේෂයෙන් මේ වගේ වැඩසටහනක් එහෙම නැත්නම් මේ වගේ අවස්ථාවක් උදා කිරීම පිළිබඳව සියලුම සංවිධායකවරු වරියන්ට මේ වෙලාවේදී ස්තුතිවන්ත වෙනවා. අපි දන්නවා සියලුම අය එකතු වෙලා මේ වගේ සිටීම ඉතාමත් හොඳ காரணாகும். குறிப்பாக இந்த மன்னார் மாவட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த வட சுரண்டல் என்பது தற்போது தேசிய ரீதியில் ஒரு பார்வையாக பார்க்கப்படுகின்ற ஒரு மாவட்டமாக இந்த மன்னார் காணப்படுகின்றது. විශේෂයෙන් මන්නාරම් දිස්ත්‍රික්කයේ ගත්තහම ජාතික වශයෙන්ම සම්පත් සූරා කෑම කියන කාරණාව යටතේදී කතා වෙන කතාබහට ලක් වෙන ප්‍රදේශයක් බවට පත් වෙලා තියෙනවා. ஒரு புறம் கடல் சூறையாடப்படுகிறது, இன்னொரு புறம் தரை சூறையாடப்படுகின்றது, இன்னொரு புறம் காற்று கூட இன்று சூறையாடப்படும் ஒரு நிகழ்வை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. එක පැත්තකින් මුහුද සූරා කරනවා, අනිත් පැත්තෙන් ගොඩබිම සූරා කරනවා, තවත් පැත්තෙන් සුළඟ සූරා කරන අවස්ථාවක් තමයි මෙහි දකින්නට තියෙන්නේ. இந்த செயற்பாடுகளால் இங்கு வாழ்கின்ற மக்கள் தங்களது வாழ்வாதாரத்தை தினம் இழந்திருக்கின்றார்கள், இணக்கவும் போகின்றார்கள் என்பதை பதிவு செய்கின்றேன். විශේෂයෙන් මේ කාරණා නිසා මෙහි ජීවත් වෙන මිනිස්සු තමන්ගේ ජීවනෝපායන් ගොඩක් අහිමි කරගෙන තියෙනවා, තවමත් අහිමි වෙන්න ඉඩ තියෙනවා. குறிப்பாக மீனவர் சமூகம் சார்ந்து அந்த மக்களின் சார்பாக நான் பேச வந்திருந்தபடியால் இந்த மீன்பிடி தொடர்பாக குறிப்பாக இந்திய மீனவர்களின் அந்த அத்துமீறிய வருகை அவர்களால் செய்யப்படும் அந்த தொழில்முறையின் காரணமாக தினம் தினம் வாழ்வாதாரத்தை இழக்கும் மக்களாக இந்த மன்னார் பகுதியிலே வாழ்கின்ற மக்கள் காணப்படுகின்றார்கள். විශේෂයෙන් දීවර ජනතාව නියෝජනය කරමින් මම මෙතනට ඇවිල්ලා කතා කරන්න යන්නේ විශේෂයෙන් දීවර ජනතාව හැටියට ඉන්දීය ट्रोलर यात्रा වෙන්න පුළුවන්, ඔවුන්ගේ තහනම් ආම්පන්න වෙන්න පුළුවන්. මේ නිසා දෛනිකව දිනෙන් දින මේ දීවර ජනතාව තමන්ගේ ජීවනෝපාය හිමි කරමින් සිටිනවා. குறிப்பாக மன்னார் மாவட்டத்திலே இரண்டு தொழில்முறைகள் இரண்டு கண்களாக காணப்படுகின்றது. மீன்பிடி ஒன்று, அடுத்தது விவசாயம். மீன்பிடி என்பதை நாங்கள் எடுத்துக்கொண்டால் மன்னார் தீவு என்பது 40க்கு மேற்பட்ட மீனவ சங்கங்களும் 15,000 மீனவர்களையும் அவர்களோடு சேர்ந்த உறவுகளாக 50,000 வாழ்வாதாரத்தை நம்பிய மக்களுமாக இந்த தீவில் காணப்படுகின்ற மக்கள் இருக்கின்றார்கள். විශේෂයෙන් මන්නාරම ගත්තාම ප්‍රධාන වශයෙන් ජීවනෝපාය ප්‍රධාන වශයෙන් දෙකකට ගන්න පුළුවන්. එකක් දීවර කටයුතු, අනිත් පැත්තෙන් ගොවිතැන් කටයුතු. විශේෂයෙන් දීවරයන් ගත්තාම දීවර සමිති 40කට වඩා තියෙනවා. ඒකෙනොත් දීවර
ප්‍රදේශයන් තියෙනවා. ඒ වගේම 50000කට එහා දීවර ප්‍රජාවන් මේ ජීවනෝපාය තුළ ජීවත් වෙන පිරිසක් බවට ඉන්නවා. இதற்கப்பால் மறைமுகமாக இந்த மீனை கொள்வன செய்வது விற்பனை செய்வது அதை கரைபாடாக பதிலிடுவது என்ப தொழிலூடாக பலர் இந்த மீன்பிடி சார்ந்த தொழிலை மாத்திரமே வாழ்வாதாரமாக கொண்ட குடும்பங்கள் தான் இந்த மன்னாரில் இருக்கின்றார். ඒට අමතරව මේ දීවර කර්මාන්තය ආශ්‍රිතව විවිධාකාර ක්‍රියාකාරකම් වල තමන්ගේ ජීවනෝපාය කරගත් පිරිස බහුතරයක් ජීවත් වෙන ප්‍රදේශයක් තමයි මන්නාරම. இருந்த போதிலும் இந்த மீன்பிடியை ஊக்குவிப்பதற்கோ அதில் உள்ள தடைகளை நீக்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை நிலைபெற செய்வதற்கோ இந்த அரசோ சரி அல்லது இங்கு இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் என்று கூறிக்கொள்ளும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கண்டுகொள்ளாமல் இருப்பது மிகவும் வேதனைக்குரியது. නමුත් කිසිදු දේශපාලඥයෙක් එහෙම නැත්නම් අපේ පාර්ලිමේන්තුවේ ඉන්නා වූ නියෝජිතවරු මේ ජනතාව ගැන කිසිදු සැලැස්මක් නැහැ. ඕන් වෙනුවෙන් ඕන්ව සංවර්ධනය කරන්න කිසිදු වැඩපිළිවෙලක් නැහැ කියන එක ඉතාමත් කනගාටුදායකයි. உங்களுக்கு தெரியும், அண்மையிலே இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வந்திருந்தார். எங்களது கௌரவ ஜனாதிபதி அவர்களோடு நிறைய ஒப்பந்தங்கள் செய்திருந்தார். அதில் பாதுகாப்பும் இருக்கின்றது. அது சார்ந்த பல ஒப்பந்தங்கள் இன்னும் எது கையொப்பமிடப்பட்டது தெளிவில்லாமல் இருக்கின்றது. மக்களுக்கு முன் சொல்ல தயங்குகிறார்கள் அவர்கள். அதில் மீன்பிடியும் சார்ந்திருக்கலாம் என்று நாங்கள் அச்சப்படுகின்றோம். ඉතින් අපි දන්නවා මේ මෑතකදී ඉන්දිය අගමැති අග්‍රාමාත්‍යතුමා නරේන්ද්‍ර මෝඩි මැතිතුමා ආපු වෙලාවේ අපේ ජනාධිපතිතුමාත් එක්ක එකතු වෙලා ගිවිසුම් කිහිපයකටම එකඟ වෙලා නැත්නම් ගිවිසුම් ගත වුණා. ඒක තුළ අපේ ආරක්ෂාව තියෙන්න පුළුවන්. ඒ වගේම මේ ගිවිසුම් වල ඇත්තටම මොනවද තියෙන්නේ කියලා අපි තාම දන්නේ නැහැ. ඒ තුළ දීවර කටයුතුත් ඇති කියලායි අපි හිතන්නේ. அவ்வாறான ஒப்பந்தங்களின் ஊடாக எமது வளங்கள் விற்கப்பட இருக்கின்றன அல்லது இலங்கையில் இருக்கின்ற குறிப்பாக வடபகுதியில் இருக்கின்ற கடல் ஓரங்கள் அல்லது கடல் வளங்கள் அந்த நாட்டுக்கு தாரை வார்க்கப்படக்கூடிய ஒப்பந்தங்களும் அதில் இருக்கிறான். ඉතින් මේ ගිවිසුම් වල අපේ සම්පත් විකිණීමට හෝ අපේ සම්පත් වෙරළ ඒ වගේම දීවර නැත්නම් දීවර මුහුදු සම්පත් பூமாறு මේ වගේ බොහෝ දේවල් තියෙන්න පුළුවන් කියලා හිතනවා. இதற்கப்பால் காற்றலை மின்சாரம் அந்த திட்டத்துக்கு இந்திய தரப்பு தான், அதாவது மோடியின் தலைமையில் இருக்கின்ற அதானி குழுமம் தான் அதில் ஒப்பமிடம் பெற்றிருக்கின்றது. எனவே எதிர்காலத்தில் இந்த காற்றலை திட்டத்துக்காக மன்னாரில் இருக்கின்ற பல பகுதிகள் சூறையாட அல்லது ஒப்பந்த ரீதியாக விற்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ඒ වගේම අදානි කම්පැනි ආයතනයේ ප්‍රමුඛ ඉන්දියාවේ ක්‍රියාත්මක වෙන මේ සුරංග බලාගාරය. ඒ නිසා තවත් බොහෝ පවුල් මේකේ විපතටපත් වෙන්න අවස්ථාව තියෙනවා. குறிப்பாக இந்த மன்னார் தீவு 30 கிலோமீட்டர் நீளமும் 4 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு சிறிய தீவு. இதை இவ்வாறான திட்டங்களுக்கும் இந்த காற்றலை மின்சாரம் அதே போன்று கனிய மரங்கள் அகழ்வது தொடர்பாகவும் திட்டங்களுக்கும் இந்த அரசு வழங்கி இருக்கிறது. ඉතින් මේ මන්නාරම් දූපත ගත්තාම කිලෝමීටර් 30ක් දිගින් සහ කිලෝමීටර් 4ක් පළලින් යුතු ඉතාමත් පුරා දූපතක්. ඉතින් මේ දූපත තුළ මෙවැනි වූ පස් කැණීම් වෙන්න පුළුවන්, වැලි කැණීම් වෙන්න පුළුවන්, මේ වගේ විවිධ ව්‍යාපෘති නිසා මේක ඉතාමත් ඉක්මනින් විනාශයටපත් වෙනවා. எனவே இங்கு இருக்கின்ற மக்களின் அந்த வாழ்வாதாரத்தில் கை வைக்கும் இவ்வாறான திட்டங்களுக்கு இந்த அரசு துணை போகுமா இருந்தால் கடந்த கால அரசுகள் எவ்வாறு கவிழ்ந்ததோ அல்லது காணாமல் போனதோ அவ்வாறான நிலை இந்த அரசுக்கும் ஏற்படும் என்பதை நான் இந்த வேலையில் பதிவு செய்கின்றேன். ඉතින් මේ වගේ ව්‍යාපෘති නිසා මේ ජනතාවගේ ජීවනෝපායන් තමන්ගේ වාසස්ථාන නැති වෙන තත්ත්වයක් මන් තියෙන්නේ. ඉතින් මේ වගේ ව්‍යාපෘති වලට මේ පතරා ඉන්න ආණ්ඩුවත් ඒගොල්ලන් සහාය දෙනවා නම් මේක දිගින් දිගට පවත්වාගෙන යනවා නම් පහුගිය ආණ්ඩු වගේම මේකත් නැති වෙන්න පුළුවන් කියන කාරණාව එතනදී කියන්න වෙනවා. இங்கு இருக்கின்ற வளங்கள் இங்குள்ள மக்களுக்கானது. எப்போது அது இன்னொருவருக்கு கைமாற்றுவதற்கு அரசு சார்ந்து இயந்திரங்கள் செயல்படுமாக இருந்தால் அதில் தைரியமாக எடுத்து நிற்பதற்கு வடபகுதியில் உள்ள குறிப்பாக மன்னார் தொடக்கம் வடமாகாணத்தில் இருக்கின்ற ஏனைய மாவட்டங்களோடு சேர்த்து நீங்களும் கை கொடுக்க வேண்டும் என்று இந்த வேளையில் அறைகூல் விடுத்து சந்தர்ப்பம் தந்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். මේ ප්‍රදේශයේ තියෙනා වූ සම්පත් මේ ප්‍රදේශයේ ජනතාවට අයිති වෙ යුතුයි. ඉතින් මේ ප්‍රදේශයේ සම්පත් විකුණන්න හෝ බොමාරු කරන්න රජයක් හැටියට රාජ්‍ය යාන්ත්‍රණයේ ක්‍රියාත්මක වෙනවා නම් ඒ උතුරු නැගෙනහිර ජනතාව හැටියට විශේෂයෙන් මන්නාරමේ දීවරයන් හැටියටත් ඒකට විරුද්ධ වෙන්න පසුබට වෙන්නේ නැහැයි කියන පණිවිඩය දෙමින් මේ සඳහා අවස්ථාව ලබා දුන්නු සියලු දෙනාට සුවපත් වෙමින් මගේ කතාව අවසන් කරනවා.